இரண்டு தலைவர்கள் இந்த மேடையிலே ஒன்றிணைந்திருக்கின்றன. ஆகவே எங்கள் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த மேடையிலே ஜிஎம்டி தங்க மாளிகையின் சார்பில் மெல்லிசை மாமன்னர்களுக்கு தங்க பதக்கம் அணிவித்து இந்த வேளையிலே கௌரவிக்கின்றார்கள். கவிவேந்தர் வைரமுத்து அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில் தமிழ் திரை உலகத்திற்கு வைர மகுடம் வழங்கிய விஸ்வநாதன், ராமமூர்த்தி என்ற சரித்திர புகழ்பெற்ற இசை மேதைகளே, இந்த விழாவுக்கு அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற, தமிழகத்தில் இந்த மாமக்களுக்கு செய்ய முடியாத பெரிய பணியை, பெரிய பாராட்டை சிங்கப்பூர் மண்ணில் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்கள் முஸ்தபா அவர்களே, தமீம் அவர்களே, ஜிஎம்டி நகை மாளிகையின் அன்பு நெஞ்சங்களே, நண்பர்களே, ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ் திரைப்பட பாட்டில் நான் கேட்பது என்னுடைய பாடல்களை அல்ல. என்னை தூங்க வைப்பதெல்லாம் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்த பழைய பாடல்கள் என்பதை இந்த மன்றத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, கேட்காவிட்டால் தூக்கம் வராது. உன்னை ஒன்று கேட்பேன், பாட்டை கேட்காவிட்டால் நிம்மதி இருக்காது. காதல் சிறகை காற்றில் விரித்து வான வீதியில் பறக்கவா என்ற பாட்டு கேட்காமல் மனசுக்கு நிம்மதி கிடையாது. இந்த பாடல்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழை தமிழாக உச்சரிக்க வைத்த பெருமை விஸ்வநாத ராமமூர்த்திக்கு உண்டு என்பதை இந்த தமிழ் உலகம் மறந்துவிடக் கூடாது. அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாடகர் இவரை தேடி வருகிறார். எனக்கு நல்ல பாடுவேன் சார்கிறார். எங்க ஒரு பாட்டு பாடி காட்டுகிறார். அவர் பாடுகிறார், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லைன்னு. அசந்து போறார். இவர் இசையமைத்த பாட்டை அவருக்கு பாடி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கு உலகத்தின் சிம்மாசனத்தில் கொலுவிற்றிருக்கிற அந்த பாடகர் எங்கள் பாடும் நிலா பாலு என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட உன்னதமான கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் என் தம்பி ரகுமானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அவருக்கு இன்றைக்கு மணிரத்னம் படத்துக்கு பாட்டு எடுக்க வேண்டும், சங்கமத்துக்கு ரீ ரெக்கார்டிங், காதலர் தினம் பாதியில் விட்டு வந்திருக்கிறார். அடுத்து ரிதம் என்று ஒரு படம். அவரை சுற்றி சுற்றி இரவு பகலாக திரையுலகம் அவரை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த முன்னோடி கலைஞர்களை வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை விட்டுவிட்டு வந்த இந்த இளைய சகோதரனை நான் பெரிதும் மதித்து பாராட்டுகிறேன். முன்னோடிகளை மதிக்க தெரிந்த ஒரு கலைஞன் தான் நிகழ்காலத்தால் மதிக்கப்படுவான். நிகழ்காலத்தால் மதிக்கப்படுகிறவன் தான் எதிர்காலத்தில் சிறப்பு பெறுவான். எப்படி முன்னோடிகளை மதிக்க தெரிந்த ஒரு மாபெரும் கலைஞனாக என் இசைத்தம்பி ஏஆர் ரஹ்மான் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு உங்கள் அத்தனை பேரின் கரகொலியை எழுப்பி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் ஒரு பாட்டில் கொடுத்தேன், வார்த்தைக்கு இசையமைக்கலாம், கமாவுக்கு இசையமைக்க முடியுமா? ஒரு கமா போட்டேன், ஒரு கார்புள்ளி, அந்த கார்புள்ளிக்கு இசையமைத்தவர் விஸ்வநாதன். தண்ணீர் தண்ணீர் என்று ஒரு படம். கண்ணான பூமகனே, கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை, உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே. இதில் வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் எண்ணெய் இல்லையடா எழுதியிருந்தேன். நான் என்ன சொல்லிட்டு போல அவர்கிட்ட, வீட்டு விளக்கு எரிவதற்கு என் கண்ணீர் இருக்கிறது, இந்த கண்ணீர் எண்ணெய் இல்லை அந்த தீயை எரிப்பதற்கு. இது எண்ணெயாக இருந்தால் எரிந்திருக்கும், என்னிடம் கண்ணீர் தான் இருக்கிறது, எண்ணெய் இல்லை. கண்ணீர் கமா போட்டிருந்தேன், எண்ணெய் இல்லையடா எழுதியிருந்தேன். சேர்த்து பண்ணா கண்ணீர் எண்ணெய் இல்லையடான்னு வந்துடும். சேர்த்து பண்ணா கண்ணீர் எண்ணெய் ஒரு புது எண்ணெய் இருக்கா, அப்படி ஒரு கருத்தை வந்துடும். கண்ணீர் ஒரு கமா, எண்ணெய் இல்லையடான்னு போட்டேன். இசையமைச்சர் அந்த மாமேதை, வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் கண்ணீர் எண்ணெய் இல்லையடா. அப்பா மகா மேதையா, அடே ஒரு கார்புள்ளிக்கு இசையமைக்க முடியுங்கிற மாபெரும் வல்லவர்கள் இவர்கள். இவர்களை பார்த்தால் எனக்கு இளமையாவே இருக்கிறார்கள். இன்னும்
நீங்கள் இளமையாக இருப்பதை பல பேர் சொல்லியிருக்கலாம், நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இசை கலைஞன் கலையோடு இருக்கிற வரைக்கும் இளமையாக இருக்கிறான், கலையை சிந்திக்கிற வரைக்கும் இளமையாக இருக்கிறான், செயல்படுகிற வரைக்கும் மனிதன் இளமையாக இருக்கிறான். இன்னும் 2 பேரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்படக்கூடிய இந்த 2 பெருமக்களும் இந்த மண்ணுக்கு, தமிழ் மண்ணுக்கு இன்னும் 50 ஆண்டு, 2050 வரைக்கும் நீங்க இருக்கணும். 2050 வரைக்கும் நீங்க இருந்து உங்கள் பணிகளை நீங்கள் தொடர வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தெரியுமா, இந்த மாமேதைகளை பாராட்ட தமிழகத்தில் எனக்கு வாய்ப்பில்லை. இந்த சிங்கப்பூர் மண்ணில் இந்த சகோதரர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. இந்த 2 பேருக்கும் நன்றி. வந்து இந்த பாராட்டுக்களை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க, வணக்கம். வாழ்க மெல்லிசை மன்னர்கள். விடைபெறுகிறேன்.